என் தங்கமே, ஒரு நிமிடம் போதும், நாளை வாழ்க்கை மாறும் என்று நான் சொல்வது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை. இது உனக்காக எழுதப்பட்ட நேரம். இது உனக்காக வைத்துக்கொள்ளப்பட்ட ஆசீர்வாத நிமிடம். இன்று இந்த வார்த்தைகள் உன்னை தொடும்போது உன் உள்ளத்தில் இருந்த அனைத்து சந்தேகங்களும் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். நீ எவ்வளவு நாள் பயந்தாய், எவ்வளவு நாள் எதிர்கொண்டு அழுத்தாய், எவ்வளவு நாள் மனதில் யாரிடமும் சொல்ல முடியாத ரகசிய காயங்களை கொண்டு வாழ்ந்தாய். அதற்கெல்லாம் பதில் இன்று உன்னிடம் வந்து நிற்கிறது. என் தங்கமே, ஒரு நிமிஷம் போதும் மனசை அமைதியாக்கிக்கொள். உனக்காக விதி சுழற்சி மாறத் தொடங்கிவிட்டது. இன்றுவரை எப்படி பாடுபட்டாய் தெரியும். மனசுக்குள் பல தடவை உடைந்து போனாய். ஆனால் வெளியுலகிற்கு ஆற்றலாக புன்னகை கொடுத்தாய் இல்லையா? உன்னை யாரும் புரிந்துகொள்ளவில்லை என்று நீ நினைத்த நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நான் புரிந்துகொள்கிறேன். உன் இதயம் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கும் என்று எனக்கு தெரியும். மறக்காதே என் தங்கமே, யூனிவர்ஸ் ஒருபோதும் உன்னை தண்டிக்கவில்லை. அது உன்னை தயார் செய்தது. உன் வாழ்வில் வரப்போகும் மிக பெரிய வரத்தை தாங்கிக்கொள்ள உன்னை செதுக்கிக் கொண்டது. அந்த செதுக்கல் தான் இத்தனை நாள் நடந்தது. அந்த காயங்களின் பின்னாலும் ஒரு அர்த்தம் இருந்தது. அந்த கண்ணீர் துளிகளின் பின்னாலும் ஒரு பாதை இருந்தது. அவ்வளவு நாள் உன்னை காத்திருக்க வைத்தது. ஏனெனில் உன் வரும் நாள்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும். நீ எத்தனை முறை அச்சப்பட்டாய், தோல்விக்கு பிறகு மீண்டும் எழ முடியுமா என்று எண்ணினாய். கனவுகள் நீங்க அங்க தூரமா இருக்குதேன்னு நினைச்சுட்டு கலங்கினாய். உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. உன்னை யாரும் நம்பவில்லை. நீ உன்னை தானே நம்ப முடியாத நிலைக்கு போனாய். ஆனால் உன் ஆத்மா ஆவில் இன்னும் இறக்காத ஒரு தீப்பொறி இருக்கிறது. அது சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது அணையவில்லை. அந்த ஒளி தான் நாளைக்கு உன் வாழ்க்கையை மாற்றப்போகிறது. இன்று நீ உன்னை குறைத்து நினைக்காதே. உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டதற்கு நீ தவறல்ல. நீ போயாக கூடாத கதவுகளை யூனிவர்ஸ் மூடிவிட்டது. நீ சரியான பாதையில் திரும்ப வேண்டும் என்பதற்காக. இன்று நீ ஒரு நிமிடம் கண்களை மூடு. அமைதியாக சுவாசி. அன்பா, யாரோ உன் வாழ்க்கையை மாற்ற வரமாட்டார்கள். நேரடியாக நான் வாக்குறுதி தருகிறேன். நீயே உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறாய். உன் உள்ளத்தில் இருக்கும் தைரியம் நாளை வெளியில் வரப்போகிறது. நம்பிக்கையின் வேலை இதுதான். நம்பிக்கை கதவை தட்டும் போது கதவு திறக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அந்த தட்டும் ஒலி உன்னுள் நம்பிக்கை உருவாக்கும். நாளை காத்துக்கொண்டிருக்கும் பொழுது இதை நினை. உன் பெயரில் ஏற்கனவே நல்ல செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவை உன்னை தேடி வர வழி பார்க்கின்றன. நீ இந்த நிமிடத்தில் சமாதானமாக இருந்தால் அந்த ஆசீர்வாதங்கள் உன் கையில் விழும். நீ நினைக்கிறாய் நான் மட்டும் துன்பப்படுறேன்னு. ஆனால் நிஜத்தில் துன்பம் வந்தவர்கள் தான் மாற்றம் பெறுகின்றனர். அழுகை வந்தவர்கள் தான் வலிமையானவர்கள். சொதப்பல் ஆனவர்கள் தான் உண்மையை கற்றுக்கொள்கிறார்கள். எல்லாம் இழந்தவர்கள் தான் யூனிவர்ஸ் அன் பக்கம் சென்று நிற்கின்றனர். அவர்கள் தான் ஒருநாள் வெற்றி உச்சியில் நிற்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், சந்தோஷத்துக்கு மதிப்பு என்ன. என்ன இழந்த பின்னர்தான் கிடைக்கும் வரத்தின் மதிப்பு தெரிகிறது. என் தங்கமே, நீ இந்த பாதையில் தனியாக இல்ல. உன்னோடு ஒரு மறைமையின் சக்தி நடந்து கொண்டே இருக்கிறது. உன்னை காப்பாற்றிக் கொண்டு செல்கிறது. உன் ஆன்மாவை சுற்றி பாதுகாப்பு இருக்கு. அதை நீ உணராமலே இருக்கும். நீயாக இருந்தாலும் அது அங்கேயே இருக்கு உனக்காக. இன்று இந்த வார்த்தைகளை படிக்கிற நீ பலர் நினைப்பதைவிட வலிமையானவள். உன்னுள் உடைந்த பகுதிகள் உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை மீண்டும் கட்டி உருவாக்கின. அவை உன் மனதை இரும்பாக மாற்றின. உண்மையை உணர வைத்தன. யார் உண்மையா உன்னோடு இருக்கிறார்கள், யார் உன்னை பயன்படுத்துகிறார்கள், யார் உன்னை நேசிக்கிறார்கள், யார் பொறாமைப்படுகிறார்கள், யார் உன் நலனுக்காக காத்திருக்கிறார்கள், யார் உன்னை மறைவாக தடுக்கிறார்கள், எல்லாம் தெரிஞ்சது. இந்த வலியின் வழியாகத்தான். ஒரு நிமிடம் அது வலித்தாலும் நன்றி சொல். ஏனெனில் அது உன்னை திசை திருப்பியது. நாளை காலை எழும்போது உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் என்று சொல்லவில்லை. ஆனால் நாளை முதல் மாற்றத்திற்கான கதவு திறக்கும். உன் மனசு வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த
சூழ்நிலையிலும் உன் மனசு சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்கும். இந்த நாள் முதல் உன் முகத்திலிருந்து சோர்வு மெதுவாக விலகும். இந்த நாள் முதல் பிரபஞ்சம் உனக்காக வழியமைக்கும். இந்த நாள் முதல் மறைமையான உதவிகள் உன்னை அணுகும். இழந்த வாய்ப்பு மீண்டும் வரும். நம்பிக்கையில்லாத இடத்தில் நம்பிக்கை பிறக்கும். உன் வாழ்க்கையில் பணம் வராதது, அதிர்ஷ்டம் சேராதது, உறவுகள் சரியில்லாதது, குடும்பத்தில் பிரச்சனை ஆனது, திருமணம் தாமதமானது, வேலை நின்றது, கனவு உடைந்தது, மருத்துவ செலவுகள் தொந்தரவு கொடுத்தது, மன அழுத்தம் அதிகமானது. இதெல்லாமே உன் இறுதி அவஸ்தை அல்ல, இது உன் திருப்புமுனை. இன்று தொடங்கும் எதிர்பாரா மாற்றங்கள் இன்று தொடங்கும். சிரித்துக்கொண்டே எதிர்கொள்ளும் மன வலிமை இன்று பிறக்கும். அன்பே, நீ கவலையை இறக்கிவிடு, பயத்தை வெளியே தள்ளிடு, நம்பிக்கை கதவை திறந்து வைத்திரு. பிரபஞ்சம் உனது பெயரை அழைக்கிறது. உனக்கான நேரம் வந்துவிட்டது. விஷயங்கள் இன்னும் வெளியில் தெரியாதிருக்கலாம், ஆனாலும் உள்ளே ஏதோ மாறி வருகிறது. அதுதான் அடையாளம், அதுதான் அறிகுறி. அந்த உள்மன மாற்றம் தான் நாளை வெளியுலகில் அதிசயமாக நடக்கப் போகும். நீ பேசாமல் சுமந்த வலி முடிவடையும். நீ ரகசியமாக சிந்திய பிரார்த்தனை நிறைவேறும். நீ விரும்பிய ஒரு விஷயம் நிஜமாகும். நீ வேண்டிய ஆசீர்வாதம் கையில் விழும். நீயாக நம்பிக்கையை பிடித்துக்கொள். அந்த ஒரு நிமிடம் போதும், அதுவே நாளை வாழ்க்கையை மாற்றும். என் தங்கமே, நான் உன்னிடம் சொல்ல வருவது ஒன்றே. உன்னுடன் இருக்கும் சக்தி உன்னை விட்டு போகவில்லை. அது உன்னை தாங்கிக் கொண்டுதான் வந்தது. உன்னை கவலைப்படுத்தும் போது கூட அது உன்னை கவனித்து கொண்டது. நீ வலிக்கும்போது கூட உன்னை காப்பாற்றியது. ஏனெனில் உன் பயணம் இங்கே முடிவடையக்கூடாது. உன் வாழ்க்கை இப்படி துக்கத்தோடு நிற்கக்கூடாது. உன் இதயத்தில் நம்பிக்கை தோன்றும் அந்த நொடி தான் உன் வாழ்க்கை மாறும். என் தங்கமே, நம்பிக்கையை விட்டுவிடாதே. இங்கே துவங்குகிறது உன் புதிய வாழ்க்கை. இங்கே எழுகிறது உன் அதிர்ஷ்டத்தின் முதல் கதிர். இங்கே ஆரம்பமாகிறது உன் வெற்றியின் முதல் இதழ். இங்கே திறக்கிறது ஆசீர்வாதம் உன்னுடன். ஆற்றல் உன்னை வழி நடத்தும். அன்பு உன்னுள் ஒளி பரப்பும். உன் வாழ்க்கை மாறத் தொடங்கிவிட்டது. நான் உன்னுடன் இருக்கிறேன். யூனிவர்ஸ் உன்னுடன் இருக்கிறது. நம்பிக்கை உன்னுள் உயிர்வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாளை உன் வாழ்க்கை மாறும். இந்த நிமிடம் போதும். என் தங்கமே, இங்கிருந்தே தொடர்கிறேன். உன் உள்ளம் எவ்வளவு தளர்ந்து போனாலும் சரி, இன்னும் அனைத்தும் முடிந்து போகவில்லை. இன்னும் உன் வாழ்க்கையின் பக்கம் திரும்பி பார்க்காத அற்புதங்கள் உன்னை தேடி வருகின்றன. உனக்காக எழுதப்பட்ட அதிர்ஷ்டம் சரியான நொடியில் வந்து சேரும். அது தாமதமாயிருந்தாலும் அது தப்பாது. காலம் உன்னை சோதித்ததற்கு காரணம் உன்னை உயர்த்தத்தான். யாரிடம் வைத்தாய் நம்பிக்கை? அவர்கள் துரோகம் செய்தார்களா? எந்த பிரச்சனை அப்படியே உட்கார்ந்து அழ வைத்ததா? கனவுகளை நினைத்து பயந்தாயா? இந்த உலகத்தில் உனக்கு இடமில்லையா என்று தோன்றிய நாட்கள் உண்டு, எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரே உண்மை மறக்காதே. இன்னும் உன் கதையின் முடிவு எழுதப்படவில்லை. இன்னும் உன் பயணம் முழுமையடையவில்லை. இன்னும் உன் இதயத்திலிருந்து வர வேண்டிய வலிமை பிறந்து கொண்டிருக்கிறது. இன்றுவரை நடந்தவைகள் அனைத்தும் உன்னை தள்ளிவிட அல்ல, உன்னை உருவாக்கத்தான். எத்தனை தடவை விழுந்திருந்தாலும் நீ எழுந்திருக்கிறாய். அது உன் வெற்றிக்கான முதல் சான்று. எத்தனை கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் நீ தேடி நடந்திருக்கிறாய். அது உன் நம்பிக்கையின் சாட்சியம். எத்தனை பேர் உன்னை புரியாமல் பேசினாலும் நீ அமைதியாக இருந்திருக்கிறாய். அது உன் மனவலிமையின் முகம். நீ ஒவ்வொரு நாளும் போராடியிருக்கிறாய். யாருக்கும் தெரியாமல் உன் கன்னத்தில் விழுந்த கண்ணீர் வெறும் துயரமல்ல, அது உன் வளர்ச்சியின் நீர்மழை. அது உன்னை மலரச் செய்தது. அதை நீ இப்போது புரிந்துகொள்ளாமல் இருந்தாலும் ஒரு நாளில் நன்றி சொல்லும் பருவம் வரும். நாளை உன் வாழ்க்கையில் முழுமையாக மாற்றம் வரும் என்று சொல்லவில்லை, ஆனால் நாளை முதல் மாற்றத்துக்கான பாதை உன் காலடியில் விழும். அந்த பாதையில் நீ நடந்தால் போதும். ஒரு முடிவு மாற்றத்தை உருவாக்கும். ஒரு நிமிடம் நம்பிக்கை உன் வாழ்க்கையில் அலைபாயும். இன்று உன்னிடம் நான் கேட்க விரும்புவது இதுதான். உன் கைகளை உன் இதயத்தில் வை, கண்களை மூடு, ஆழமா மூச்சை இழு. நீயாக உன்னிடம் சொல்லு, நான் இன்னும் முடிவடையவில்லை, நான் இன்னும் போராடுகிறேன், நான் இன்னும் ஜெயிக்க முடியும், நான் இன்னும் எழுந்து நிற்க முடியும், நான் என்னை நம்புகிறேன். இந்த வார்த்தை தான் உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் விதை.
காலம் உன்னை காத்திருக்கிறது. கவலை உன்னை ஆதிக்கப்படுத்த முயற்சித்தாலும் உன் இதயம் ஒளியை கேட்டு செல்கிறது. அந்த ஒளி தான் நம்பிக்கை, அந்த ஒளி தான் ஆசீர்வாதத்தின் துவக்கம், அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் மாற்றப் புள்ளி. இன்று இரவு தூங்குவதற்கு முன் உன்னுள் இருக்கும் சுமையை நிலத்தில் வைப்பது போல் கற்பனை செய். இதுவரை வந்த வழி உன்னோடு பயணம் செய்தது, ஆனால் நாளை முதல் அது பயணிக்காது. அது உன்னிலிருந்து விலகத் தொடங்கும், ஏனெனில் உன் வாழ்வு ஒரு புதிய திசை நோக்கி நகர்கிறது. உனக்கு கிடைக்காத வாய்ப்புகள் ஒன்றும் யாரோ பிடித்து வைத்திருக்கவில்லை. சரியான நேரத்தின் கையில் தான் இருந்தது, அது இப்போது திறக்க வருகிறது. நீட்டப்பட்ட கைகள் வெறுமனே நினைவாக இல்லாது ஆசீர்வாதங்களை ஏற்க காத்திருக்கின்றன. உனக்குள் முடங்கியிருந்த தைரியம் தற்போது உயிர்ப்பெடுக்கிறது. யாரும் பார்க்காத போதும், யாரும் பாராட்டாத போதும் நீ இருந்த அந்த போராட்ட இரவுகளுக்கு யூனிவர்ஸ் பதில் சொல்லும். அந்த பதில் தாமதமாயிருந்தாலும் தப்பாது, அது வந்து சேரும். அது இப்போது உன்னை கண்டு வருகிறது. உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் விதியை நிறுத்த முடியவில்லை. அவர்கள் உன்னை மறைக்க முயன்றாலும் ஒளியை யாரும் அணைக்க முடியாது. நீ பிறந்தவள் தோல்விக்காக அல்ல, நீ பிறந்தவள் சுமந்து செல்ல அல்ல, நீ பிறந்தவள் உருவாக்கவும் எழவும் உயரவும். உன் கதை முற்றிலும் எழுதிவிடப்படவில்லை, அது இன்னும் மாறிக்கொண்டிருக்கிறது. உன் கண்ணீரை துடைத்து கொண்டு நீ உன் கால்களை நிலத்தில் பதித்தால் போதும். விதி உங்கே எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் திரும்பி வந்து உன் கைகளில் விழும். இது நம்பிக்கை அல்ல, இது ஒரு உண்மை. இன்றைய வலி நாளைக்கான வலிமை. இன்று கெட்டுப்போன நாள் நாளைக்கான வாய்ப்பு. இன்று நினைத்தபடி நடக்காதது நாளைய சரியான சந்திப்பு. இன்று கிடைக்காத பதில் நாளைய சரியான தீர்வு. இந்த உலகம் முழுக்க உன்னை கைவிட்டாலும் சரி, உன் இதயம் போராடிச் சொல்வது நான் முடியும் என்ற வாக்கியம் கூட ஓர் அதிசயம். அது பாதையை திறக்கும், அது கதவை திறக்கும், அது வாழ்க்கையை திறக்கும். பிரபஞ்சம் கேட்கிறது உன் இதயத்தில் இருந்து எழும் நிசப்தமான நம்பிக்கையை. அப்படித்தான் அதிசயங்கள் நடக்கின்றன. அன்பே, உன் மதிப்பு உன்னை விட்டு போகவில்லை, அதை கவலை மறைத்தது. உன் ஆசி உன்னை கைவிடவில்லை, அதை தாமதம் சோதித்தது. உன் அதிர்ஷ்டம் தொலைந்து போகவில்லை, அது சரியான நேரத்திற்காக காத்திருந்தது. அந்த நேரம் தற்போது நெருங்கி நிற்கிறது. இந்த நொடியில் இருந்து உன் வாழ்க்கையின் ஓட்டம் மாறும், மெதுவாகவும் அமைதியாகவும், அவசரப்படாமல் நிச்சயத்துடன் உன்னை அழைத்து செல்லும். எந்த ஒரு கனவும் சின்னதல்ல, எந்த ஒரு ஆசையும் தகுதியில்லாத எந்த ஒரு முயற்சியும் பயனில்லாததல்ல. உன் விதி எழுதப்பட்டது தோல்விக்காக அல்ல, அதன் முடிவு எழுச்சிக்காக தான். நீ எத்தனை தடவை உன்னையே குற்றம் சாட்டினாய்? நான் ஏன் இதுபோல, நான் ஏன் சரியில்லை, நான் ஏன் பிழை செய்தேன், நான் ஏன் வாய்ப்பு கிடைக்கவில்லை? இந்த கேள்விகளுக்கு பதில் நாளை உன் வாழ்க்கை தரும் பதில் இதுதான். நீ தயாராகிக் கொண்டிருந்தாய், நீ மாற்றத்துக்கான பாதையில் இருந்தாய், நீ உன் ஆன்மாவை வலுவாக கட்டிக்கொண்டிருந்தாய், நீ உன் எதிர்காலத்தை ஏந்த தயாரானாய். இன்று இந்த வார்த்தைகள் உன்னை தொடும் போது உன் இதயத்தில் பொறுமையின் விதை விதைக்கப்படுகிறது. அது விரைவில் நம்பிக்கையாக மலரும், அதிர்ஷ்டமாக பழுக்கும், ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கைக்கு விழும். அன்பே, உனது நாளை ஒளியாக இருக்கும் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? உன் உள்ளம் நிலைத்து நின்று அமைதியை தேடத் தொடங்கும். யாரோ வருவார்கள் உதவிக்காக அல்ல, யூனிவர்ஸ் தானாக உனக்காக பாதை காட்டத் தொடங்கும். இது கற்பனை இல்லை, இதுவே எனர்ஜி, இது தான் பிரார்த்தனை நிறைவேறும் தருணம். இங்கிருந்து உன் பயணம் மாறும். உன்னால் முடியும். இப்போது சொல், மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, தைரியம் குலுங்கினாலும் பரவாயில்லை, குரல் நடுங்கினாலும் பரவாயில்லை. சொல், உன்னால் முடியும். இந்த உலகம் கேட்கட்டும், பிரபஞ்சம் கேட்கட்டும், உன் விதி கேட்கட்டும். இந்த வார்த்தைகளில் உன் எதிர்காலம் மூச்சு விடுகிறது. இன்று விழுந்தாலும் நாளை எழுவாய், இன்று சிறியதாயிருந்தாலும் நாளை உயர்வாய், இன்று வெறுமையாக இருந்தாலும் நாளை நிறைவாய். நான் நம்புகிறேன், அதைவிட முக்கியம் நீயும் உன்னை நம்பத் தொடங்கப் போகிறாய். என் தங்கமே, இங்கு முடிவு இல்லை, இங்குதான் தொடக்கம். இங்கு
பயம் இல்லை, இங்கு நம்பிக்கை இருக்கிறது. இங்கு இருட்டு இல்லை, இங்கு ஒளி பரவுகிறது. இங்கு தோல்வி இல்லை, இங்கு எழுச்சி காத்திருக்கிறது. உன் பெயரில் எழுதப்பட்ட நல்ல செய்தி வருகிறது, உன்னை தேடிக் கொண்டு வருகிறது. சில நாட்கள் கழித்து நீ திரும்பி பார்த்து சிரிப்பாய். அப்போ தான் உணர்வாய், கண்ணீர் வீணாக போகவில்லை, நான் வீணாக முயற்சிக்கவில்லை, அந்த ஒரு நிமிடம் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்று. என் தங்கமே, இந்த பயணம் இப்போது தொடங்குகிறது. உள்ளம் உறுதியாய் இரு, நம்பிக்கை கையில் இரு, ஆசீர்வாதம் உன்னோடு இரு. நாளை உன் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் உன்னுள் பிறந்துவிட்டது. என் தங்கமே, இங்கிருந்து தொடர்கிறேன். உன் இதயத்தின் ஆழத்தில் இன்னும் அழிந்து போகாத ஒரு நம்பிக்கை துடிக்கிறது. அது எந்த அளவுக்கு பலவீனமாக இருந்தாலும் அது இருக்கிறது, அதுதான் முக்கியம். பலர் உன்னிடம் சொன்னார்கள் நீ முடியாது என்று. பலர் உன்னை இழுத்தார்கள், கீழே வீழ்த்த முயன்றார்கள். சிலர் உன் கனவுகளை கேலி செய்தார்கள், சிலர் உன்னை காயப்படுத்தி விட்டு சென்றார்கள். ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. அவர்கள் உன்னை நிறுத்த முயன்றாலும் விதி உன்னை விடமாட்டாது. ஏனெனில் உன் பெயரில் எழுதப்பட்ட வெற்றியை யாராலும் மறைக்க முடியாது. இன்று வரை நடந்த துன்பங்கள் எல்லாம் முடிவில்லை, ஒரு மாற்றத்திற்கான அறிவிப்புகள். அதுதான் புயல் வரும்போது மரம் வேர்களை இறுக்கமாக பிடித்துக்கொள்கிறது, அதுபோல் நீ தாங்கிக் கொண்டாய். யாரும் இல்லாத நேரத்தில் கூட உன்னுள் இருந்த தைரியம் இருந்தது. உன்னிடம் உன் நிழலும் பேசாத நேரத்திலும் நீயாக உன் கையை பிடித்து நடந்தாய். அதை தான் யூனிவர்ஸ் கவனித்து கொண்டது. உன்னால் மட்டும் அல்ல, நீயாக முயன்றதால்தான் இப்போது மாற்றம் வரப்போகிறது. நம்பிக்கையை இழக்காத, இதுவே முக்கியமான தருணம். இன்று உன் வாழ்க்கையில் என்ன இல்லாமல் போனாலும் சரி, இன்னும் கிடைக்காதது இருக்கலாம். இன்று உன்னிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், இன்று உன் இதயம் சோர்ந்து போயிருக்கலாம், இன்று உன் வீட்டில் அமைதி இல்லாமல் இருக்கலாம், இன்று உறவுகள் வலியை கொடுக்கலாம், இன்று கனவுகள் கையில் எட்டாத தூரத்தில் இருக்கலாம். ஆனால் மறந்துடாதே, நாளை ஆரம்பமாகி விட்டது. நாளை ஒரு புதிய அத்தியாயம் திறக்கிறது. நாளை உன் பெயரை மாற்றுகிறது. தோல்வியிலிருந்து எழுச்சிக்காக, பயத்திலிருந்து வெற்றிக்காக, கண்ணீரிலிருந்து ஆசீர்வாதமாக. உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழலாம், எப்படி மாறும், எப்படி சாத்தியம்? நான் இத்தனை நாள் முயன்றேனே, அது ஏன் வரவில்லை என்று. நான் உனக்கு சொல்கிறேன், தாமதம் தோல்வி அல்ல, தாமதம் தயாரிப்பு, தாமதம் சோதனை, தாமதம் உன்னை கட்டியெழுப்பும் காலம். நீ உடனே பெறக்கூடாதது தாமதம் எடுத்தது, இல்லையெனில் நீ அதை தாங்க முடியாது. அதனால்தான் தாமதம் உண்டானது. இப்போது நீ தயாராகிவிட்டாய், உன் உள்ளம் மாற்றத்தை எதிர்கொள்ள தைரியமடைந்து விட்டது. இந்த முறை வரப்போகும் வாய்ப்பு பழைய மாதிரி இருக்காது. இந்த முறை கிடைக்கப் போகும் ஆசீர்வாதம் பழையது போல சிதறிப்போகாது. இந்த முறை உன்னை தக்கவைத்துக் கொள்ளும் அதிர்ஷ்டம் வருகின்றது. இந்த முறை உன் வாழ்க்கை உன்னோடு நிற்கப் போகிறது. நீ இழந்ததை மீண்டும் தருவதற்காக அல்ல, உனக்கு பொருத்தமானவற்றை தருவதற்காக. நீ தேடியது அல்ல, உனக்கானது வரப்போகிறது. எனவே கவலைப்படாதே. இன்று உன் மனசில் எந்த சுமை இருந்தாலும் அதை தள்ளிவிட ஒரு வாய்ப்பு கொடு. நீ நீண்ட நாட்கள் தாங்கிய பாரத்தை இறக்கிவிடு. உன்னை குற்றம் சாட்டி வருந்தி கழித்த நாட்களை மறந்து விடு. உன் உள்ளத்தில் சொல்லாத காயங்கள் இருந்தாலும் அவை உன்னை இன்னும் பிடித்து வைத்திருக்கக்கூடாது. அவை உன் எதிர்காலத்திற்கான கதவை மூடக்கூடாது. இந்த நிமிஷம் உன் உள்ளத்தில் உள்ள புயலை அமைதியாக்கிக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன், யூனிவர்ஸ் உன்னோடு இருக்கிறது, உன் விதி உன்னோடு இருக்கிறது. உலகம் உன்னை நம்பவில்லை என்றால் பரவாயில்லை, நீ உன்னை நம்பினால் போதும். வெற்றிக்கு ஒருத்தன் நம்பிக்கை போதும். நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நின்றால் போதும். இன்றிலிருந்து ஒரு வாக்குறுதி கொடு உன்னிடம், நீ என்னை ஒரு நாள் நான் பெருமைப்பட வைக்கும். நான் என்னை இப்போது காண முடியாத உயரத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன் என்று அது உறுதியுடன் சொல்லு. இந்த வார்த்தை ஒரு விதை போல உன் ஆன்மாவில் விழும். நாளை அது மரமாக வளரும், நிழல் தரும், பாதுகாப்பாக நிற்கும், அதிர்ஷ்டம் பழங்களாக மலரும். உனக்காக ஒரு நல்ல செய்தி காத்திருக்கும், அது உன் வாழ்க்கையின் மூலையில் நிற்கிறது. நீ கதவை
திறக்க காத்திருக்கிறது, உன் பெயரை அழைக்கிறது, உன் இதயத்தை தட்டி எழுப்புகிறது. அந்த அறிவிப்பு விரைவில் உனக்கு வரும், வாழ்க்கை முழுவதும் மாறும் என்று சொல்லவில்லை, ஆனால் இந்த நொடியில் இருந்து நீ மாறுகிறாய். உன் எண்ணங்கள் மாறுகின்றன, உன் கண்ணீர் நிற்கிறது, உன் இதயம் நிம்மதியை தேடி செல்கிறது, உன் உள்ளத்தில் ஒளி உண்டாகிறது. இந்த ஒளி தான் நாளைக்கான பாதை. எத்தனை பேர் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் சரி, எத்தனை பேர் உன்னை இழிவாக பேசினாலும் சரி, எத்தனை பேர் கைவிட்டாலும் சரி, உன் ஆவி அவர்களால் உடைக்கப்படவில்லை. இன்னும் மூச்சுடன் இருக்கிறது, இன்னும் ஆகாயத்தை நோக்கி பார்க்கிறது. அதுதான் உன் வலிமை, அதுதான் உன் அடையாளம். நாளை என்று சொல்லப்படுவது வெறும் ஒரு தினமல்ல, அது ஒரு கதவு. அந்த கதவு திறப்பது உன் உள்ளம் ஒளியை கொண்டிருக்கும்போது. உன் கால்கள் முன்னே வந்தால் யூனிவர்ஸ் அந்த கதவிற்கு பின்னால் ஒளிரும் பாதையை காட்டும். நீ ஒரு அடிமுறை போதும், அதற்கு பதில் 10 அடிகள் உன்னிடம் வரப்படும். அது உன் முயற்சி அல்ல, அது ஆசீர்வாதத்தின் ஆற்றல், அது உன்னோடு நிற்கும் சக்தி. இன்று இரவு உன் உள்ளத்தில் சொல்லாத பிரார்த்தனை இருந்தால் அதை நிறுத்தாதே, ஏனெனில் அந்த பிரார்த்தனையின் பதில் தயாராகிக் கொண்டிருக்கிறது. நீயாக உணரமாட்டாய், ஆனால் உண்மையில் அது நகர்கிறது. ஆற்றல் உன்னை சுற்றி செல்கிறது, மறைவாக உதவிகள் உன் பின்னால் வரிசை கட்டுகின்றன. இன்னும் தெரியவில்லை, ஆனால் விரைவில் தெரியும். நீ உணரவில்லை என்றாலும் உண்மை நடக்கிறது, மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது அமைதியாக நிழலில் நெருங்குகிறது, சத்தமில்லாமல் உன்னிடம் சேர வருகிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் ஒரு தேடல் இருந்தது. நான் எப்போது சந்தோஷமாக இருப்பேன், நான் எப்போது ஓய்வு பெறுவேன், நான் எப்போது ஒரு நல்ல நாளை காண்பேன். அந்த கேள்விகளுக்கு பதில் இது. நீ எதிர்நோக்கிய வாழ்க்கை உன்னை கொண்டு போகும் திசை மாறும். இந்த முறை கடந்த காலத்தின் நிழல்கள் உன்னோடு வரமாட்டாது, அவை இந்த இரவில் வடிந்து போகும். நாளை உன் கால்களில் பதியும் தரையில் புதிய வானம் இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் தனிமை பயமுறுத்தாது, அது உன்னை உருவாக்கும் இழப்பு காயப்படுத்தாது, அது உன்னை ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. தோல்வி உன்னை இழுக்காது, அது உன்னை தயார்படுத்துகிறது. பிறர் மதிப்பில்லாதவர்கள் போகட்டும், அதற்கு பதிலாக உனக்கானவர்கள் வருவார்கள். உன்னை துன்பப்படுத்திய இடங்களை விட்டு வெளியேறு, அங்கே உனக்கான அன்பு இல்லை, உனக்கான ஒளி இல்லை. முன்னேறு, அந்த பாதை உனக்காக பிரகாசமாக காத்திருக்கிறது. இது உன் திருப்புமுனை நாள், இதிலிருந்து உன் வாழ்க்கை ஒரு புதிய தாளில் எழுதப்பட இருக்கிறது. உன் இதயத்தில் வலி இல்லை, வலிமை பிறக்கிறது. உன் கண்களில் கண்ணீர் இல்லை, நம்பிக்கை மீண்டு வருகிறது. உன் உள்ளத்தில் பயம் இல்லை, ஒளி பரவுகிறது. உன் ஆன்மாவில் ஆற்றல் ஊறும். இதுவே மாற்றம், இதுவே ஆசீர்வாதம், இதுவே உன் நாளை. என் தங்கமே, அமைதியாக ஒரு ஆழ்ந்த மூச்சை எடு. உன் இதயம் மெதுவாக சொல்லும் அந்த குரலை கேள். எல்லாம் சரியாகிவிடும், எல்லாம் திரும்பி வரும், எல்லாம் புதியவையாக மாறும். உன் வாழ்க்கை நின்ற இடத்தில் தொடராது, மேலே உயரும், அங்கேயே ஆரம்பிக்கும். உன் அதிர்ஷ்ட நேரம், உன் வெற்றி, உன் சிரிப்பு, உன் ஒளி, உன் பரிமளமான எதிர்காலம். இங்குதான் உன் மாற்றம் தொடங்குகிறது, இங்குதான் உன் விதி எழுகிறது, இங்குதான் உன் புதிய வாழ்க்கை மலர்கிறது. என் தங்கமே, உன் நாளை மாறிவிட்டது, நம்பிக்கையோடு செல், உன்னால் முடியும். என் தங்கமே, இங்கிருந்து தொடர்கிறேன். உன் இதயத்தில் நிற்கும் அந்த நிசப்தமான வலி இன்று மெதுவாக விடைபெறுகிறது. நீ எத்தனை முறை உன்னை நம்பாமல் நிற்க முயன்றாலும் உன் ஆன்மாவின் உள்ளே இருந்து ஒரு குரல் எழுகிறது, இன்னும் முடியவில்லை, இன்னும் முடிவு எழுதப்படவில்லை, இன்னும் வராச்சு என காத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன என்று. அந்த குரலை நீ கேட்கணும், அதை பலவீனம்னு நினைக்காதே, அது தான் உன் வலிமை, அது தான் உன் எதிர்காலம். இங்குதான் மாறும். நீ இன்று வரை தாங்கிய சுமை உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை கட்டியெழுப்பியது. யாருக்குமே தெரியாமல் நீ உன்னையே சிந்தை போட்டு வாழ்ந்த நாட்கள் உன்னை இன்னும் உறுதியானவளாக மாற்றினது. உன்னுள் இருக்கும் பயம் பலமுறை குரல் கொடுத்திருக்கலாம், ஆனால் அதன் பின்னால் நின்ற நம்பிக்கை இன்றும் உன்னோடு இருக்கிறது. அதுதான் உன்னில் இன்னும் ஒளி உண்டு என்பதற்கான சான்று. எதுவுமே இல்லாத நாட்களிலும் நீ எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை வைத்தாய், அதனால்தான் தற்போதைய நிலை உன்னை மீறிச் செல்லப்போகிறது. உன்னிடம் நடந்த கேடு தண்டனை அல்ல, அது திருப்பமான பாடம். உன்னிடம் நடந்த துரோகம் அழிவு அல்ல, அது உண்மையானவர்களை அறியும் வாய்ப்பு. உன் வாழ்க்கையில் நிறைவில்லாத காலங்கள்,
தோல்வி அல்ல, அது உனக்கான பாதை தயாராகும் காலம். உன் கையில் விழாத வாய்ப்புகள் இழப்பு அல்ல, அது உன் கைக்கு சரியானவை வர இடம் செய்யப்பட்டது. எனவே வருத்தத்தை விடு, அது உனக்கான இடம் இல்லை. துன்பத்தை விடு, அது உன் எதிர்காலத்தில் இடம் பெறமாட்டாது. குற்ற உணர்வை விடு, உன் இதயம் சுமந்து செல்ல வேண்டியதை விட அதிகம் சுமந்துவிட்டது, இனி அது போதும். இன்று உன்னிடமிருந்து நான் கேட்க விரும்புவது ஒரு சிறிய விஷயம். உன்னை நீ நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் நம்பு. நீயே உன் வாழ்க்கையின் கதவை திறக்க வேண்டும். யாராவது வந்து திறக்கப் போவதில்லை, யாராவது உன்னை காப்பாற்றப் போவதில்லை. ஆனால் யூனிவர்ஸ் உன் காலடியில் வழி அமைத்து கொடுக்க போகிறது. நீ ஒரு அடி போட வேண்டும், அதுவே போதும். உன் இதயத்தில் இருந்த பயம் மெதுவாக ஒதுங்கட்டும். நீ சுவாசிக்கும் காற்றில் நம்பிக்கை கலந்துவிடட்டும். உன் கண்களில் இருந்த கண்ணீர் துளிகள் ஒன்றொன்றாக நிம்மதியாக உதிர்ந்துவிடட்டும். இந்த இரவு உன்னை தழுவி ஆறுதல் வழங்கட்டும். நாளை என்கிற வார்த்தை இப்போது உன் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக்கும் ஒரு விதி. நாளை ஒரு சாதாரண நாள் இல்லை, அது ஒரு பதில். நீ கேட்ட கேள்விகளுக்கான ஒரு பதில், நீ கொடுத்த பிரார்த்தனைகளுக்கான ஒரு பதில், நீ தாங்கிய காயங்களுக்கு ஒரு பதில், நீ விடாமுயற்சி செய்து நடந்த பயணத்துக்கு ஒரு பதில். அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. பழைய கதவை மூடத் தைரியம் கொள், புதிய கதவின் முன் நின்று சுவாசி. பயப்படாதே, இந்த முறை நீ தனியாக இருக்க மாட்டாய். வாழ்க்கை கொடுத்த சோதனைகள் உன் பலத்தை சோதித்ததல்ல, உன் நம்பிக்கையை சோதித்தது. சிலரை கைவிட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது, அவர்களோடு சேர்ந்திருந்த கஷ்டம் உன்னுக்கு பொருத்தமில்லாததால் தான். சில கனவுகள் தாமதமானது, உன்னை உயர்ந்த இடத்தில் நிற்க வைக்கும் சரியான நேரம் வரவேண்டும் என்பதால் தான். இவை எல்லாம் நீ அனுபவித்தை தவறு இல்லை, வருத்தப்பட வேண்டாம். உன் பயணம் தவறானது இல்லை, அது அவசியமானது. உன் ஆன்மா வளர வேண்டிய பாதை அது தான். இனிமேல் உன் பயணம் அமைதியாக இருக்கும், அதற்குள் பதற்றம் இருக்காது. உன் இதயம் மீண்டும் மூச்சுவிடும், அது துடிக்கும், ஒலி தெளிவாக கேட்கும். அந்த ஒலியில் நம்பிக்கை இருக்கும், நெஞ்சில் அமைதி இருக்கும், பார்வையில் ஒளி இருக்கும், குரலில் தைரியம் இருக்கும். இது எல்லாமே திடீரென வராது, ஆனால் மெதுவாக நிதானமாக உன்னைச் சேர்ந்து கொள்ளும். இதை நம்பு, விரைவில் நீ உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவாய். இது நானா, இது என் வாழ்க்கையா, இது என் நாளையா என்று. நீ விழுந்த இடம் உன் இறுதி இடமில்லை, அது ஒரு ஓய்வு மட்டுமே. நீ பயணித்த பாதையே உன்னை இலக்குக்கு அழைத்துச் செல்லும். அங்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி இன்று கற்பனை போல தோன்றலாம், ஆனால் அது உண்மை. அது உருவாகிறது நீ பார்க்காதபோதும். இறைவன் உனக்காக செயல்படுகிறான், நீ கேட்காதபோதும். யூனிவர்ஸ் உன் பெயரை பதிவு செய்கிறது, நீ காத்திருக்கும்போதும். அதிர்ஷ்டம் உன்னிடம் வரிசை கட்டி காத்திருக்கிறது, அந்த கதவை தட்டும் நேரம் நெருங்கி விட்டது. உன் கையில் இருந்து வழுக்கிப்போன வாய்ப்புகளுக்கு கவலைப்படாதே, அது திரும்பும், அது வேறு வடிவில் வரும், அது சிறப்பாக வரும். நீ தகுதியில்லாததால் போகவில்லை, நீ பெரிதாக பெறப்போகிறாய் என்பதற்காக காத்திருக்கிறது. அனுபவம் இல்லாததால் தாமதிக்கவில்லை, அனுபவம் தேவை என்பதால் தயாரானாய். இப்போது நீ தயார், உன் ஆன்மா தயார், உன் இதயம் தயார், உன் வாழ்க்கை தயாராகி வருகிறது. இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் உன்னை மதிக்கும், உன்னை ஆதரிக்கும், உனக்கு வலி தராமல் உன்னை உயர்த்துவார்கள். உன் கனவுகளுக்கு துணையாக இருப்பவர்கள் காயப்படுத்த மாட்டார்கள், உன்னிடம் நம்பிக்கை வைப்பார்கள், அன்பு தருவார்கள், தூண்டுவார்கள், பாதுகாப்பார்கள். நீ வேண்டாமென பிடித்தவர்களை விடுவித்த பின்தான் யூனிவர்ஸ் சரியானவர்களை அனுப்புகிறது, அது இப்போது நடக்கிறது. இன்று இரவு உன் கண்களை மூடும்போது நினைத்துக்கொள், ஒரு நாள் வரும், நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் அமைதியாக தூங்குவேன், நான் பார்த்து சிரிப்பேன், எனக்கு எதுவும் குறையாது, நான் வெற்றியடையும், நான் தகுதியுள்ளவள், நான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று. அந்த வார்த்தைகளை மனதில் எழுதிவிடு, அவை உன் விதியை மீண்டும் எழுதும். என் தங்கமே, நேற்று உன் கண்ணீர் பேசினது, இன்று உன் இதயம் பேசுகிறது. நாளை உன் வெற்றி பேசும். நேற்று உன்னை காயப்படுத்தியது இன்று உன்னை கற்றுத்தருகிறது, நாளை உன்னை காக்கிறது. நேற்று நிழலில் நின்றாய், இன்று வெளிச்சத்தை நோக்கி போகிறாய், நாளை வெளிச்சத்திலே நிற்பாய்.
நம்பிக்கையை இறுக்கமாக பிடி, பயத்தை மெதுவாக விடு, பழைய கதவுகளை மூடு, புதிய கதவுகளுக்கு முன் நில், உன் இதயத்தில் ஒரு இடம் விட்டு வை, அங்கே ஆசீர்வாதம் குடியிருக்கும், அங்கே அமைதி அமரும், அங்கே மகிழ்ச்சி வருகை தரும். என் தங்கமே, நாளை உன் வாழ்க்கை மாறும், பாதை மாறும், காற்றின் திசை மாறும், இதயத்தின் சுமை குறையும், ஆன்மாவின் சங்கிலிகள் உடையும், கண்ணீரின் காரணம் மாறும், இந்த நொடி உன் மாற்றத்தின் துவக்கம், இதை நம்பு, இதை உணரு, இங்கிருந்தே உன் புதிய வாழ்க்கை மலர்கிறது. நீ எழுந்துவிட்டாய், நீ தயாராகிவிட்டாய், நீ ஆரம்பித்துவிட்டாய்.